சூப்பரா சபாஷ். அதாவது இந்த உலகத்துல ஒருத்தன் நடுத்தரமா வாழ்றதே மிகப்பெரிய அதிசயம். ஆனா இங்க ஒருத்தன் இந்த உலகமே எதிர்த்து ஒருத்தன் அதிசயமா வாழ்ந்துகிட்டு இருக்கான், வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதாவது யார் தெரியுமா? தளபதி விஜய். அதாவது ஒரு அம்மா பெத்த 10 மாசம் பெத்து சுமந்த ஒரு பையன் முதுகுலயே குத்துவாங்களா? குத்த மாட்டாங்க தானே? ஆனா இங்க நடந்திருக்க. ஆனா இங்க தாய் இல்ல, மனைவி. தாய்க்கு அப்புறம் நம்ம தாரம் மனைவின்னு சொல்லுவோம். அந்த மனைவி தன்னுடைய கணவன் தாலியை கட்டி 2 குழந்தைய பெத்தெடுத்து இன்னைக்கு வந்து அவங்கள வந்து ஆளாக்கி விட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வச்சிருக்காருன்னா அது அவர் மட்டும்தான், அவரால் மட்டும்தான் இல்லையா? ஆனா அந்த கணவன் முதுகுலயே இப்போ இவ்வளவு பெரிய கத்தி எடுத்து குத்த எப்படி தோணுச்சு? சூப்பர் இல்ல? சரியான விஷயம் தான். சூப்பர். அப்ளாஸ். இதை விட இன்னொரு ஹைலைட் தெரியுமா? ஐயோ அதெல்லாம் சொன்னா பயங்கரமா இருக்கும். என்ன தெரியுமா கதை? அதாவது உலகத்திலேயே வந்து எச்ச மீடியாக்கள் அப்படின்னு கணக்கெடுப்பு எடுத்தனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீடியாக்காரங்களும் முந்தி அடிச்சு மண்டி போட்டு அப்படியே அவனுங்களே காரி துப்பிப்பானுங்க. நாங்க தான் வந்து எச்ச மீடியான்னு இருப்பானுங்க. அட பைத்தியக்காரன் நாய்களா. அதாவது வாழ்க்கையில் வழுக்கி விழுந்தார் விஜய், வாழ்க்கையில் சிக்கல் அப்படின்னு போட தெரியுத நம்ம பாந்தி சேனலுக்கெல்லாம் உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? அதாவது அடுத்த வாழ்க்கையில எட்டி பார்த்து அதுல குளிர்காய தெரியுற உங்களுக்கு ஒட்டஞ்சந்திரத்துல ஒரு பையனை ஆலப்பலா கல்லு தூக்கி உன் குடும்பத்தை மூணு அக்காக்களை காப்பாத்துற ஒரு பையனை அடிச்சு கொடூரமா ட்ரில்லிங் மிஷினை வச்சு அவன் மார்ல ஓட்டைய போட்டு அவனை வந்து அவன் ரத்தத்தை உறிஞ்சு கொன்னுருக்கானுங்க. கொடூரமா குளத்துல அமுக்கி கொன்னுருக்கானுங்க. அதை எந்த மீடியா வச்சு கேட்டீங்களா? அதை எப்படி நாங்க கேட்போம்? வாழ்க்கையில் சிக்கல் வகை வகையாக வழுக்கி விழுந்தார், அதை தான் நாங்க கேட்போம். ஹாட்டான டாபிக்கை போட்டு நாங்க பிச்சை எடுக்கணும்ல, பிச்சை எடுத்து தானே சாப்பிட்டாகணும். அப்படிதானே? கேவலமாவே இல்ல கொஞ்சம் கூட. ஆமாண்டா, தற்கூரி ஆகிய விஜய் ரசிகன் நான். விஜய்க்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த உலகமே இருந்தாலும் முட்டு கொடுக்குறதா செய்வேன். அதாவது 10 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடிச்சு கொள்றது எவ்வளவு அவதூறான ஒரு விஷயமோ, தமிழ்நாடே சேர்ந்து அந்த மனுஷனை அமுக்கணும்னு நினைக்குதுன்னா அப்ப எவ்வளவு வன்மம். 2021 நம்ம சங்கீதா மேடமுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா அப்பவே பிரிஞ்சு போயிருக்கலாமே. எலெக்ஷனை 2 மாசம் வச்சுக்கின்னு இப்பதான் வன்மத்தை கக்கணுமா? அந்த மனுஷனோட டவுன்ஃபால் வந்து கரூர் இஷ்யூனால டவுன்ஃபால் ஆச்சுன்னு எல்லாருமே அறிஞ்சுக்கிட்டு அந்த மனுஷனை எத்தனை பேர் அடிக்கணும்னு துடிக்கிறாங்க தெரியுமா? நீங்க எத்தனை பேர் ஒன்னால வாங்கடா, அந்த மனுஷனுக்கு அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு மேட்டர் கிடையாது. கடைசி வரைக்கும் அவர் பின்னாடி நாங்க இருப்போம். சரியா? இருப்போம். இந்த எச்ச மீடியா ஏகாபாரங்களாம் வந்து என்னதான் நீங்க எட்டி அடுத்த குடும்பத்துல பார்த்து நீங்க வந்து எச்ச வேலை பண்ணாலும் உங்களையும் எகிரி அடிப்பண்டா.